ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடேரியன்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச சைவ மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இது மீன் குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி சேனல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நாங்கள் 3 வாழைக்காய் எடுத்துருக்கோம். இதை நம்ம ஸ்லைஸ் அப்படி வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம மீன் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி செய்ய போகிறோம். அதனால் கத்தி வச்சு நடுவில் இப்படி ஓட்டை போட்டுக்கிடுங்க. அதனால் கவனமாக போட்டுக்கிடுங்க. ஏன்னா சில வாழைக்காய் பிஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, நீங்கள் ரொம்ப தள்ளுனீங்கன்னா. அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி கம்பி வச்சு ஓட்டை போட்டாச்சு. இப்படியே எல்லா வாழைக்காவும் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துட்டு அதில் தேவைக்கேற்ப உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு இது 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம இதை பொரிக்க தான் போகிறோம். ஸோ கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைக்காய், ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். அந்த டைமில் இப்போ நம்ம சைவ மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லா வாழைக்காயும் இப்போ நம்ம வறுவல் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாதான் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம வாழைக்காய் பொரிச்ச எண்ணெய் தான் இதுலேயும் சேர்த்துருக்கோம். இந்த சைவ மீன் குழம்பு ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்குறப்போ இதில் ஒரு 4 to 5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். குழம்பு மசாலா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாங்கள் மல்லி வத்தல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்படி தான் நாங்கள் குழம்பு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ நம்ம சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி எடுத்துடணும். ஸோ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது கொதிக்கட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த டைமில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை மறுபடியும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனையை போய் குழம்புலாம் நல்லா கொதித்து நல்லா வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நம்ம வாழைக்காய் சேர்த்துடலாம். வாழைக்காவை சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இவ்வளோ தாங்க, ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்யலாம். சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் சாப்பிடாத வெஜிடேரியன்ஸ்லாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது மீன் குழம்பை விட இது டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.